என்னண்ணே காயெல்லாம் இவ்ளோ விலை சொல்றீங்க? மார்க்கெட் போக டைம் இல்லைன்னு தானே உங்ககிட்ட வாங்குறோம். நீங்களே இவ்ளோ விலை சொன்னா எப்படி? அதுவும் நல்ல காய்கறியா இருந்தா கூட பரவாயில்ல. தக்காளி எல்லாம் பாருங்க எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு பொறுக்கி பொறுக்கி எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏய் கௌதமி, அங்க பாரு யாருன்னு. நிறைமதி நிக்கிறா. இவளுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதாடி? புருஷன்கார செத்து போயிட்டான், பூவும் பொட்டுமா எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கா. மல்லிகைப்பூ வைக்கிறது என்ன, ரோஸ் வைக்கிறது என்ன, பொட்டு வைக்கிறது என்ன, ஒரு புருஷன் செத்து போன மாதிரியாடி இருக்கா இவ. அத சொல்லு ஃபர்ஸ்ட். புருஷன் குழந்தைங்கன்னு நம்மளாம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவள மாதிரி நம்ம என்ன பூவு பொட்டெல்லாம் வச்சா மினிக்கிட்டு இருக்கோம். நம்மளே பெருசா வைக்கிறது இல்ல, ஆனா இவ வச்சுட்டு சுத்துறா பாரு. ஏய், நெறிமதியை பார்த்தோட தாண்டி ஞாபகம் வருது. நேத்து இவ பொண்ணு, அது பெரிய பொண்ணு இருக்காளே சாய், பெரிய ராங்கி பிடிச்சவ, அவளை நேத்து ஒரு பையன் கூட பார்த்தேன்டி. பையன் கூடயா? ஐயா, நீ வேற யாராவது பாத்திருப்ப. அந்த சாய்க்கு பசனுங்கனாலே பிடிக்காது. அவ யார்கிட்டயுமே பசங்கள்ட்ட பேசவே மாட்டா. பொண்ணுங்க கூட அப்பப்ப கொஞ்சம் எட்டி பார்த்து பேசுவா, மத்தபடி பசங்கள்ட்ட பக்கத்துல கூட நிக்க மாட்டா. ஏய், நான் நல்லா பார்த்தேன்டி. அவதான், இவ பெரிய பொண்ணு சாய் தான். அப்படியா? வா போய் என்னன்னு கேப்போம். தெரியாம கல்யாணம் இது முடிச்சு விட்டாளா? ஏய், என்ன நீ பாட்டுக்கு என்னன்னு கேப்போன்ட்டு போற? ஏதாவது நினைச்சுக்க போறாடி? ஏய், நம்ம என்ன மத்தவளுக மாதிரி கண்டதையும் கடையதையுமா பொருளையவா கிளப்பிக்கிட்டு இருக்கோம்? கண்ணால பார்த்தது தானே போய் கேட்க போறோம். அதுல என்னடி தப்பு இருக்கு? நம்மளுக்கு மத்தவங்க மாதிரி அடுத்த வீட்டு பிரச்சனையை தோண்டி எடுக்கிறது, உள்ள பூந்து அவங்க இதுல குட்டி கலாட்டா பண்றதுலாம் வராது. நம்ம பாக்குறது அப்படியே போய் கேட்க போறோம், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் நம்ம பண்ண போறது இல்ல. அதானே, வாடி போய் கேப்போம். என்னங்கண்ணா இவ்ளோ காய் வாங்கியிருக்கேன், ஒரு கருவேப்பிலை கத்தமல்லி கூட கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் கொடுங்க, புதினாவும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. என்ன நிறை, காய் வாங்கிட்டு இருக்கியா? வாங்க கௌதமி, அனிதா, 2 பேரும் எங்க வெளியே போயிட்டு வரீங்களா? ஆமா, சும்மா வீட்லயே கிடக்க போர் அடிச்சது, அதான் 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். ஆமா, நீ என்ன பண்ற? நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய் வாங்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. இல்ல பூவெல்லாம் வச்சிருக்கியே, அதான் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். இல்ல சும்மாதான் கட்டி வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வச்சுக்கிட்டேன். நல்லாதான் இருக்கு. ஆனா எங்க ஊர்லலாம் ஒரு பழக்கம் இருக்கு. புருஷன் இல்லனா பொண்ணுங்கெல்லாம் பூ வச்சுக்க மாட்டாங்க. இங்க என்ன சிட்டி தானே, நீ வச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க ஊர்லலாம் வைக்கவே விட மாட்டாங்க. ஒரு மாதிரி பாப்பாங்க, என்னவ புருஷன் இல்லைனாலும் பூவும் பொட்டுமா சுத்துறான்னு பாப்பாங்க. ஆனா இங்க ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஆமாமா, எங்க ஊர்ல கூட அந்த பழக்கம் இருக்கு. உங்க ஊர்ல இல்ல போல. தைரியமா வச்சிருக்க, பரவாயில்ல. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா, வச்சுக்கவே மாட்டோம். என்ன பயம்தான், வேற என்ன? பயமா? எதுக்கு? யாராவது ஏதாவது சொல்லிருவாங்கடா. ஊருக்குள்ள மட்டும் இந்த மாதிரி பூவு பொட்டெல்லாம் வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்மள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. என்னது இது, புருஷனே இல்ல, அப்புறம் எதுக்கடி உனக்கு பூ போட்டு வேற யாரை மயக்கிறதுக்காக இப்படி எல்லாம் வச்சிருக்க, அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. அப்படியா? ரொம்ப வித்தியாசமான ஊரா இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல பிறந்ததுக்கு நீங்களாம் அசிங்கப்படணும் இல்ல? அசிங்கப்படணுமா? ஆமா, அசிங்கம் தான் படணும். என் புருஷன் இறந்துட்டாருதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் ஏன் பூவும் பொட்டும் வைக்காம இருக்கணும்? இந்த பொட்டு நான் பிறந்ததுல இருந்து வச்சுக்கிட்டு தான் வரேன். இந்த பூ எங்க அம்மா எனக்கு ஜடப்பின்ற அளவுக்கு முடி வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து வச்சுக்கிட்டு தான் வராங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலியும் மெட்டியும் தான் நான் புதுசா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் என் புருஷன் செத்தோன்னே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். அது எனக்கு இதுமே தேவைப்படல. அந்த தாலியும் மெட்டியும் தூக்கி எறிஞ்சது கூட எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் இறந்துட்டான்னு மத்தவங்களுக்கு காமிச்சுக்கிறதுக்காக இல்ல. அந்த குடிகார பையன் என்னை தொட்டு தாலி கட்டியிருக்கான், என் காலை தொட்டு மெட்டி போட்டிருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே என் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு தான் அதையும் கழட்டி தூக்கி எறிஞ்சேன். மத்தபடி இந்த பூவு இந்த பொட்டெல்லாம் எனக்கு சம்பந்தப்பட்டது. அது வைக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அத ஊரோ இல்ல நீங்களோ முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பொம்பளைங்க தான் புருஷன் செத்து போயிட்டா பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஆம்பளையாவது பொண்டாட்டி செத்து போயிட்டா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்றாங்களா என்ன? இல்லதான், இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுதானே காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் நீ தடுத்து நிப்பாட்டி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னா எப்படி இந்த ஊர் ஒத்துக்கும்? சரி, இந்த ஊர் என்ன ஒத்துக்கவே வேண்டாம், நான் யாரையும் ஒத்துக்க சொல்லலே. நான் என்ன உங்களை இப்படி இருங்க அப்படி இருங்க நான் சொல்றேன். நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்றேன், நான் யாரையும் கம்பல் பண்ணலையே. இங்க பாருங்க, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும், இந்த வம்பு கிளிக்கணும்ன்ற மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்கு. ஏன் நீங்க கூட தான் பிரவுன் கலர்ல ஹேர் கலரிங் பண்ணிருக்கீங்க, நீங்க பர்பிள் கலர்ல ஹேர் கலரிங் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் உங்க ஊரு ஒன்றும் கேட்காதா? அது சரி, நாங்க ஏமா ஒன்ன வம்பு கிழக்க வரோம்? நாங்க வந்த விஷயமே வேற. ஹோ, அப்ப நீங்க வந்த விஷயம் இது இல்லையா? இன்னும் வேற என்ன நல்லா வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இதுக்கே இப்படி ஒரு ரியாக்ஷன். இன்னும் நாங்க இதை சொன்னோம்னா அவ்வளவுதான். நீனு உன் பெரிய பொண்ணு சாய் இருக்காளே, அவளை ஒரு பையனோட நேத்து பைக்ல பார்த்தேன். அப்படியே மிரண்டு நின்னுட்டேன். என்னடா இவ பசங்க கூடயே பேச மாட்டாளே, இவ இப்படி பைக்ல போறாளேன்னு. வந்து நானும் மனதில் சென்று ஒலிய நீ என் மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பாயா? கண்மணி. கார்த்திக். ஃபர்ஸ்ட் சாரி கண்மணி. எதுக்கு கார்த்திக்? இல்ல, உன்னை கோவில்ல டக்குனு கோவத்துல அரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சாரி கூட கேட்கல. அதான் இப்போ உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. பரவாயில்ல கார்த்திக்,
உங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் காணோன்ற கோவத்துல தானே டக்குன்னு வந்து அரைஞ்சிங்க. நான் தப்பா எடுத்துக்கல. நீங்க சாரி கேட்கணுன்ற அவசியம் இல்லை கார்த்திக். அண்ணா, நான் நினைச்சே பார்க்கல கண்மணி. நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேருவோம், நம்ம குடும்பம் நம்மள இவ்வளோ சீக்கிரம் ஏற்றுப்பாங்கன்னு. நானும் தான் கார்த்திக். நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரலனா இவ்வளோ சீக்கிரம் நம்ம குடும்பம் நம்மளை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. ஆமா கண்மணி, உண்மைதான். ஆனா இப்போ ரோஜா வச்ச கண்டிஷனை தான் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம்னு தெரியல கார்த்திக். அவ வேற 15 டேஸ் தான் இருக்கு மேரேஜ்க்கு. இந்த 15 டேஸ்ல நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் இவ்வளோ நாள் மீட் பண்ணிக்காம இருந்ததே இல்லைல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ஆனா இதுவும் ஒரு மாதிரி புது விதமா இருக்குல்ல கார்த்திக். ஆமா கண்மணி. ஆனா நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கும்ல. அதான் ஓபி ஆப்ரேஷன் இதெல்லாமே ஜெஸி கிட்டையும் சந்தோஷ் கிட்டையும் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சூப்பர் கார்த்திக். நீங்க போய் ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க. நாங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். கண்மணி, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க கார்த்திக். இப்போ டைம் என்ன? டைம் என்ன? நைட் ஒரு 11 மணி இருக்கும். நம்ம ஒரு பைக் ரைட் போயிட்டு வரலாமா? இப்போவா? 11 மணிக்கா? பைக்லயா? ஆமா கண்மணி, இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு பிடிச்ச பொண்ணை நைட்டு பைக்ல கூட்டிட்டு போய் ஜாலியா சுத்தணும்னு. வரியா? போலாமா? ஆ போல கார்த்திக். ரொம்ப வினோதமான ஆசையா இருக்கு. ஏன், உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு யாரு சொல்லுவா? எனக்கு பிடிச்ச பையனோட நைட்ல பைக்ல போறது எனக்கும் ஜாலியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போலாம். நீங்க போய் பைக் எடுங்க. நான் நம்ம இதழ் தூங்கிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். ஹே, கேட்கணும்னு நினைச்சேன். இதழ் குட்டி யார் கூட தூங்குறா? ரோஜா கூட தான் தூங்குறா. ஐயோ, என்ன கண்மணி, ஏன் அவங்க கிட்ட இதழ் குட்டியை கொடுத்த? அவங்க பிரைவசி டிஸ்டர்ப் ஆகும்ல. நானும் சொன்னேன் கார்த்திக். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃப்ரீயா கார்த்திக் கூட இரு, நீ பேசிட்டு வா, நான் இதழ் குட்டியை பாத்துக்கிறேன்னு தூக்கிட்டு போயிட்டா. ஓ சரி சரி. சரி வா, நான் கீழே நிக்கிறேன். நீ பாப்பாவை பார்த்துட்டு சீக்கிரம் வா. சரி கார்த்திக். கார்த்திக் மெதுவா போங்க. ஏன் கண்மணி, பயமா இருக்கா? ஆமா, நீங்க இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவ்வளோ பயமா இருந்தா நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. நான் அப்படிதான் போவேன். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நாம் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. கார்த்திக் நீங்க சூப்பரா பைக் ஓட்டுறீங்க கார்த்திக். எனக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா தனியா ஓட்ட சுத்தமா பிடிக்காது. இது மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணோட, அதுவும் இன்னும் 15 நாள்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட இப்படி நைட்டு 11:30 மணிக்கு பைக்ல வர்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் கார்த்திக். ஆனா இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் இது வரைக்கும் யார் கூடயும் நார்மலா பைக்ல போனதே இல்ல. அதுவும் இவ்ளோ நைட்ல ஜாலியா இருக்கு. கார்த்திக் கொஞ்ச நேரம் பீச்ல உட்கார்ந்து இருந்துட்டு போலாமா? கண்மணி, பீச்சுக்கு போலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த சாய் இருக்காளே, அவளை ஒரு பையனோட நேத்து பைக்ல பார்த்தேன். அப்படியே மிரண்டு நின்னுட்டேன். என்னடா இவ பசங்க கூடயே பேச மாட்டாளே, இவ இப்படி பைக்ல போறாளேன்னு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சாய ஒரு பையனோட பைக்ல பாத்தீங்களா? எப்ப, எங்க? அந்த பையன் பார்க்க எப்படி இருப்பான்? கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, இவ்வளோ நேரம் ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்திருக்கீங்களே. ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்க, எங்க பாத்தீங்க? அந்த பையன் பார்க்க எப்படி இருப்பான்? சொல்லுங்களேன். ஏய், என்னடி இவ நம்மள கலாய்க்கிறாளா இல்ல நிஜமாவே தான் கேக்குறாளா? இவ கேக்குறத பார்த்தா நம்மள ஓட்டுற மாதிரில இருக்கு. அதானே, பெத்த பிள்ளைய, அதுவும் கல்யாணம் ஆகாத பிள்ளைய ஒரு பையனோட பாத்திருக்கேன்னு சொல்றேன். அவ என்னடி இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா? சந்தோஷமா இருக்கா? ஒரு பெத்த தாய் இப்படியா ரியாக்ஷன் கொடுப்பா? ஐயோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, எங்க பாத்தீங்க அவள? நான் நேத்து கல்யாணத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் உன் பொண்ணும் வேற ஒரு பையனும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்க போய் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பஸ் வந்துச்சு, ஏறி போயிட்டேன். அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் என் பொண்ணுகிட்ட போய் பேசுறேன். நான் வரேன். படிக்கவே பிடிக்கல.
ஷாம் சார் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. 7 வருஷமா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காரு. எப்படி ஒருத்தரால இப்படி இருக்க முடியும்? அவருக்காகவாது எப்படியாவது சீதா மகாலட்சுமி கிடைச்சிடணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறாரு? ஒரே த்ரில்லிங்கா இருக்கு இவரோட ஸ்டோரி. ஒரு பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணலனா இவ்வளோ 7 வருஷமா உட்காந்து தேடிட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆனா அப்படி லவ் பண்ண பொண்ணோட முகத்தையா அவர் பார்க்காம இருந்திருக்காரு. என்ன ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து நம்மளால அவருக்கு வேற என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என் நோட்டையே என் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பேன். இதுல அவங்களோட கண்ணை மட்டும் வச்சு நான் எப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது? ஏய் ஜனனி, ஜனனி. மா, ஏய் ஜனனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சாய் இருக்கால, அவ ஒரு பையனோட பைக்ல போனாலாண்டி. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் கௌதமி வந்து சொல்லிட்டு போனா. ஏமா நீ எல்லாம் ஒரு தாயாமா? நீ எல்லாம் ஒரு தாயான்னு கேக்குறேன். ஒரு 90s கிட்ஸோட அம்மாவா நீ எப்படி யோசிச்சிருக்கணும்? இந்நேரம் சாய்க்கு ஃபோன் பண்ணி அவளை கூப்பிட்டு புரட்டி புரட்டி மிதிச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? சந்தோஷப்படுற இல்ல? அடி போடி இவளே, நான் எதுக்குடி அவளை கூப்பிட்டு புரட்டி புரட்டி மிதிக்கணும்? இது மாதிரி ஒரு நாளுக்காக தானே நீ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவ சொன்னதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. யாரடி அந்த பையன்? உனக்கு ஏதாவது தெரியுமா? சாய் உன்கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருக்காளா? இது சொல்லிடி. அந்த பையனை உடனே பார்த்து பேசணும்டி. மாமா மாமா, நீ என்னமா உட்டா சம்மந்தம் பேசி நாளைக்கே சாய்க்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல. இருமா, ஃபர்ஸ்ட் அந்த பையன் யாருன்னே தெரியல. ஏதாவது டெலிவரி பண்ண வந்த பையனா இருக்க போதுமா? அவ கடைக்கு நிறைய பேர் அப்படிதாம்மா வருவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடாத. ஃபர்ஸ்ட் சாய் கிட்ட கேட்போம். ஏய், டெலிவரி பண்ண வந்த பையனா இருந்தா என்னப்ப? சாய்க்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும்டி. சீக்கிரம் சாய் கிட்ட கேட்டு சொல்லிடி. யார் அந்த பையன் சொல்லிடி. இல்ல உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? மா, நீ பெத்த பொண்ணு ஒரு பையனோட பைக்ல போறான்னு ஊர்ல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு நீ இவ்ளோ சந்தோஷப்படுவேன்னு தெரிஞ்சா நானும் டெய்லி ஒரு பையனோட வந்து இறங்கியிருப்பேம்மா. நீ மத்த அம்மாக்கள் மாதிரி இல்லம்மா. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா மாறிக்கிட்டல. நாளைக்கு வேணா பாரு, உன்னை இன்னும் நல்லா பெருமைப்படுத்துற மாதிரி நான் ஒரு பையனோட வந்து பைக்ல இறங்குறேன். இந்த ஏரியா முழுக்க சுத்துறேன். கண்டிப்பா ஒரு 10 பேராவது உன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஜனனிய நான் ஒரு பையனோட பைக்ல பார்த்தேன்னு. அப்ப உனக்கு இன்னும் பெருமையா இருக்கும்ல? மா, ஏமா அடிச்சீங்க? நான் உங்களை பெருமைப்பட வைக்கிறேன்னு தானே சொன்னேன். நான் ஒரு பையனோட வந்து இந்த ஊர் முழுக்க சுத்தி வீட்டுக்கு வந்தேனா அது 4 பேர் சொன்னா அது உங்களுக்கு பெருமை தானேமா? மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க எரும மாடு. பல்ல பேத்துருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? எவன் கூடயாவது வந்து பைக்ல இறங்கி பாரு. கை காலை முறிச்சு படுத்து படுக்கையாக்கி வைக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அதுல இருந்து இந்தமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஏய், நான் என்னடி உன்ட்ட கேட்டேன்? சாய் யார்கிட்டயாவது பழகுறான்னு உனக்கு தெரியுமா தானே கேட்டேன். அதை விட்டுட்டு அவ பழகுறாளா, நீ சந்தோஷமா இருக்கியா, அப்ப நானும் இன்னொரு பையனோட பழகுறேன்ட்டு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? சாயும் நீ ஒன்னாடி சொல்லு. அவ்வளவு நீ ஒன்னா? அவளும் நானும் ஒண்ணு தானம்மா. உன் வயித்துல இருந்து தானே எங்க 2 பேரையும் பெத்த. அப்ப அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏய், உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு பொறுமை கிடையாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. என்ன தெரியும் உனக்கு அவளை பத்தி? சாய் ஒரு பையனோட பேசுறா. அந்த பையனோட பைக்ல போயிருக்கானா அது கண்டிப்பா அந்த ஜிபேவா தான் இருக்கும். என்னது ஜிபேவா? என்னடி சொல்ற? ஆமா, சாய் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப் பண்ணா. ஒரு 2500 ரூபா கொடுத்தா. அந்த பையன் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக ஃபோன் நம்பர்லாம் வாங்கினான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ மீட் பண்ணி பேசிக்குவாங்க. நான் கூட அவரை பார்த்துருக்கேன். அதனால அவருக்கு ஜிபேன்னு பேர் வச்சேன். அவர் இன்னும் அந்த காசை சாய்க்கு தரல. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏய், நான் அந்த பையனை பார்க்கணுமேடி. அந்த பையன் பேரு என்னடி? அவர் பேரு சூர்யா. ஏய், என்ன அந்த பையன் கிட்ட கூட்டிட்டு போறியா? நான் அந்த பையனை பார்க்கணும்டி. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அவரை பார்த்துருக்கேன். ஆனா அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஏய், சாய் கிட்ட கேட்டா கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டாடி. அவளோட மொபைல்ல இருந்து அவரோட நம்பரை மட்டும் எனக்கு எடுத்து தரியா? கண்டிப்பா அவன் நம்பர் வச்சிருப்பால. சூர்யான்னு ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருப்பாடி. அந்த நம்பரை மட்டும் எனக்கு எடுத்து தரியா? நான் அவர்கிட்ட பேசி அவரை மீட் பண்ணிக்கிறேன். மா, யார்கிட்ட இருந்து எடுக்க சொல்றீங்க? சாய் கிட்ட இருந்து. அவளுக்கு மட்டும் அந்த உண்மை தெரிஞ்சது நம்மள சாவடிச்சிருவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு அந்த நம்பரை மட்டும் எடுத்து குடுறி. பையன் பேர் என்ன? சூர்யாவா? ஆமா. அம்மா என்ன பண்றாரு? சரி, ஓகே, அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாரு. ஆனா சாய் கிட்ட நல்லா பேசுவாராடி? அப்படிதாம்மா சொல்லுவா. அப்பப்ப மெசேஜ் பண்ணிப்பாங்க, கால் பண்ணிப்பாங்க, அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. என்ன நடந்தாலும் வந்து என்கிட்ட சொல்லுவா. ஏய், நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த சூர்யா விஷயத்த மட்டும் சாய் உன்கிட்ட சொன்னானா என்கிட்ட வந்து சொல்லிடி ப்ளீஸ் டி. சரிம்மா, சொல்றேன். சரி, சாய் வந்ததுக்கு அப்புறம் சூர்யா நம்பரை மட்டும் மறக்காம எனக்கு எடுத்து கொடு. எடுத்து தரேம்மா. அந்த பையனை யார் என்னன்னு கண்டுபிடிச்சு எல்லா உண்மையும் அந்த பையன் கிட்ட சொல்லி சாய்க்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அம்மா, அப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்.
இந்த வீட்ல சாய்க்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். அவன் மட்டும் ஒரு பையன் கூட பேசுறானா இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா நான் வந்து சொன்னேன்னா என்ன புரட்டி புரட்டி மிதிக்கிறாங்க. இந்த வீட்ல எனக்கு யாருமே பாசமே காட்டல. மா, என்னதுமா அது? பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் தன்மை. நட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து வெயில்ல காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்ப உனக்கு பால்ல கலந்து போட்டு தரேன்னு ஜெஸி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் இன்னொரு குட்டியும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பால்ல நட்ஸ் பவுடர் கலந்து தரேன், நீ குடிச்சிட்டு தெம்பாரு, சரியா? பாலா? அம்மா, எனக்கு வெறுமனே பால் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய், அடி வாங்க போற. வெறுமனே பாலை குடிக்காம பின்ன காஃபில நட்ஸ் பவுடர் கலந்து தரவா? குடிக்கிறியா? ஐயா கருமம், காஃபில நட்ஸ் போடுறான். மா, பால்ல வேண்டாமா. ஏய், திமிரு பிடிச்சவளே, ஜெஸி சொல்லும்போது எனக்கே பக்குன்னு இருந்தது. அவங்க சொல்லும் போது என்ன காதை அடைச்சிட்டு நின்னுட்டு இருந்தியா? ஒழுங்கா குடுக்கறத தின்னுட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை ரெண்டுத்தையும் ஆரோக்கியமா பெத்த எடுத்துட்டு அப்புறமா நீ என்ன கருமத்தையாவது தின்னு தொலை. ஆனா குழந்தைங்க ரெண்டும் ஆரோக்கியமா இல்ல, மூஞ்ச பேத்துருவேன் உனக்கு. சரி கொடுங்க. ஐயோ, வெறுமனே பாலை குடிச்சாலே உமட்டிக்கிட்டு வருமே. மா, ஏதாவது பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படி இல்ல சாக்லேட் பவுடர் ஏதாவது இருக்கா? அது கூடயாவது அந்த நட்ஸ் பவுடர் கலந்து கொடுங்கம்மா. முடியாதுமா என்னால வெறுமனே பால் குடிக்க. பால் ஏதாவது கலந்து கொடுக்கணுமா? 4-5 பேதி மாத்திரையை கலந்து தரேன், நல்லா குடிச்சிட்டு கலக்கிட்டே உட்காந்துரு என்ன. இது 2 உயிரை உலகத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு உயிர் போயிரும் போல. குடுக்கறத சாப்பிடுவாளா? இப்பதான் அதை கலக்கிட்டு கொண்டு வா, இதை கலக்கிட்டு கொண்டு வான்னு. மா, நிம்மதி எங்கம்மா? இன்னும் தூங்குறாளா? அந்த எரும மாடு அதுக்கு மேல இன்னும் தூங்கிட்டு இருக்கு, இழுத்து போத்திக்கிட்டு. மா, மா. ஹாய்மா. ஏமா இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பொறுமையா வந்திருக்கலாம்ல? அது தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பசியா இருந்துச்சா, அதான் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போய் தூங்கலான்ட்டு வந்தேன். எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுமா, குடிச்சிட்டு போய் தூங்குறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமா பாலை டம்ளர்ல எல்லாம் ஊத்தி காஃபி பவுடர் எல்லாம் போட்டு குடிக்கணும்? அப்படியே எடுத்து கொதிக்க கொதிக்க மூஞ்சில ஊத்துறேன், அப்படியே வச்சு நக்கிக்கோ. கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போனதுதான் பேரு. ஆனா 2 பேரும் இங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட மோசமா தாண்டி இருக்கீங்க. இப்படி உங்க மாமியார் உங்களை 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறாங்க. மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க மாமியார் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நாங்க எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஜாலியா இருப்போமா. அதான்டி, அதான் மலரம்மாவை தவிர வேற யாராவது உங்களுக்கு மாமியாரா அமைஞ்சிருந்தாங்க அவ்வளவுதான் செவனிலே 4 அப்பா அப்பி இருப்பாங்க. என்னடி இப்படி வளர்ந்துருக்கீங்க? இங்க பாரு, வீட்டுல வேற இடமாடி இல்ல. பொம்பளை பிள்ளைங்களும் அழகா லட்சணமா வளர்ந்தீங்களாடி. இங்க பாரு, டைனிங் டேபிள் கிடக்கு, ஹால்ல சோஃபா கிடக்கு, அங்கெல்லாம் உட்காராம என்னமோ குரங்கு மாதிரி பரணி மேல எல்லாம் ஏறி உட்காருறீங்க. அவளாவது பரவாயில்ல, நீ இடி 2 பிள்ளைங்களை வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சேர்ல உட்கார தெரியாது, டேபிள் மேல ஏறி உட்காருவ. உனக்கு என்னடி ரொம்ப குளுக்குளுன்னு இருக்கா? சிங்க் மேல ஏறி உட்காந்துருக்க. பைப்பை கீப்ப உடச்சு விட்டு போயிடாத, அப்புறம் நான் தான் செலவு பண்ணணும். நீ வேற ரொம்ப குளிர மாதிரி இருக்கல. அப்பனா கொஞ்சம் இந்த சைடு வந்து உட்காரு. அடுப்பு இங்கதான் இருக்கு, நல்லா ஹைல வச்சு தரேன், அது மேல ஏறி உட்காரு, நல்லா சூடா இருக்கும். அடுப்பு சூடா இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப சூடா அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்க? அதானே, என்னமாச்சு உனக்கு? ஏண்டி, கல்யாணம் போறதுக்கு முன்னாடிதான் சரி இந்த வீட்ல உங்களுக்கு எதுவும் வேலை வைக்க கூடாது, 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்க, வேலை ஏதாவது சொன்னா அங்க போய் எவ்வளவு வேலைக்கு செஞ்சு கஷ்டப்படுறீங்களோ என்னவோ, இங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு போவீங்கன்னு நினைச்சு நான் எந்த வேலையும் சொல்லாம இருந்தேன். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சேடி, அதுக்கப்புறம் அப்பப்ப வரும்போது ஏதாவது எனக்கு ஒரு சின்ன வேலை ஹெல்ப் பண்ணி தரீங்களா? எப்ப பாரு நான் தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வீட்ல. மா, உனக்கு ஒரு லாஜிக்கே புரியலமா. கல்யாண பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வரதே ரெஸ்ட் எடுக்கதாமா. இங்க வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றியா? இங்கேயாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன்டி. அந்த வீட்ல தான் வேலையே இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்களே. அங்கேயும் வேலை செய்ய மாட்டீங்க, இங்கேயும் வேலை செய்ய மாட்டீங்க. இப்படியே கால் மேல காலை போட்டுட்டு நல்லா ராஜ்யம் பண்ணிட்டு உட்காந்துருங்க. என் தன்மை, பேசாம மூடிக்கிட்டு மலரம்மா வீட்ல இருந்திருக்கலாமோ? தேவையில்லாம அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சீனை போட்டு பேக தூக்கிட்டு வந்ததுக்கு இந்த அம்மா நம்மள எப்படி வறுத்து வாங்குறாங்க பாரு. அதானே, அங்கே இருந்திருக்கலாமோ? அங்கே இருங்கடி. யார் இப்ப உங்களை இங்க வர சொன்னா? நான் பேசாம ஜாலியா சங்கத்துக்காவது போயிருப்பேன். இங்க இருந்து உங்களுக்கு சமைச்சு கொட்டுறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. சிடர் மம்மி, நீ சொர்ணாக்கா மாதிரிலாம் ட்ரை பண்ணாத. உனக்கு இந்த சீரியஸ் ஃபேஸ் செட் ஆகல. நீ எப்போதும் இளிச்ச வாய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எங்க சரி? ஏய் போடி, நீ வர கோமா வருதுடி. அவளை பாருடி, ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறா. ஒரு குழந்தை தான் ஹெல்த்தியா இருக்கு, இன்னொரு குழந்தை அன்ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடி ஜெஸி. என்னமா சொல்ற? உண்மையாவா? ஆமாடி, நேத்து செக்கப்ல தான் சொல்றாங்க. இப்ப பால்ல நட்ஸ் பவுடர்லாம் கலந்து தரேன், சாப்பிடுனா குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காடி. சரிம்மா, அவளோட கஷ்டம் அவளுக்கு விடுங்க, நம்ம குடிக்க வச்சுக்கலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னமோடி, நான் ரொம்பலாம் நிறைய விஷயத்துக்கு சீரியஸ் ஆக மாட்டேன். ஆனா அந்த குழந்தை விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்குடி. ஒரு குழந்தை அன்ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றப்போ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. மா, நான் அதை நார்மலா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்களாம் சீரியஸ் ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ பயப்படுறதுக்காக சொல்லலடி, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுன்னு தான் சொல்றேன். பால்ல நட்ஸ் பவுடர் கலந்து தரேன், சாப்பிடு சரியா? சரிம்மா. இப்ப எப்படி இருக்கும் மூஞ்ச பாக்க? இளிச்சவாய் மாதிரி. இது மாதிரிலாம் நம்ம 3 பேரும் சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுதுல. நாள் இல்ல, வருஷமே ஆகுது. ஆமாமா, எவ்வளவு ஜாலியா நிறைய விஷயங்கள் இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்போம்ல. ஆமாண்டி, நீங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் இந்த கிச்சன்ல எந்த பேச்சு சத்தமும் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும்.
எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் என்னடா அதுன்னு. அப்புறம் ரேடியோல பாட்டு கேட்கறது இல்லைனா யூடியூப்ல ஏதாவது சாங்ஸ் கேட்கறதுன்னு சவுண்டை நல்லா ஃபுல்லா வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு இருப்பேன். அப்பயே எனக்கு பெருசா பிடிக்காது. ஏன்னா பேசிக்கிட்டே சமைக்கிறது வேற, கேட்டுக்கிட்டே சமைக்கிறது வேறல. கரெக்டு தாம்மா. ஆனா யாரோ செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல, எங்க 2 பேருக்கும் நல்ல புருஷன் நல்ல மாமியார்னு அமைஞ்சிட்டாங்க. ஐயோ அதை சொல்லிடி இல்லனா இந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா ஃபர்ஸ்ட்? ஆமா கரெக்டு தான். சரிம்மா, எப்ப நம்ம புது வீடு பால் காய்ச்சறது? இன்னும் ஒரு 4-5 நாள் நல்லா இருக்குடி, அப்ப காய்ச்சிடலாம். சரிம்மா, அப்ப தமிழ் கிட்டயும் புஷ்பா கிட்டயும் சொல்லிடுங்க. அப்புறம் ஜனனி கூட அங்க தானே வீடு வாங்குறதா சொல்லியிருக்கா, அவகிட்டயும் சொல்றேன். எல்லாரும் ஒரே நாள் பால் காய்ச்சலாம், ஜாலியா இருக்கும். ஆனா எல்லாரும் ஒன்னா வரும், ரோஜாவும் கண்மணியும் மிஸ்ஸிங்ல. இரு அவசரப்படாத. அதுக்கும் நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க. அது எப்படிடி அவங்க 2 பேரையும் மட்டும் தனியா விடுவாங்க, நம்ம கூட சேர்த்துருவாங்க பாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, ரோஜாவையும் கண்மணியும் எப்படி நம்ம கூட ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒன்னா இணைக்கிறதுன்னு இந்நேரத்துக்கு பிளான்லாம் போட்டிருப்பாங்க. இனிமே எக்ஸிகியூஷன் தான் பேலன்ஸ். ஐயோ, ரோஜாவும் கண்மணியும் வந்துட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும். அதுவும் ரோஜா கூட செம்மையா ஃபன் பண்ணலாம். மேபி அடுத்த எபிசோட்ல இல்ல அதுக்கு அடுத்த எபிசோட்ல கூட அதை ரிவீல் பண்ணலாம். ரோஜாவும் கண்மணியும் எப்படி நம்ம எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்றாங்கன்னு நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. வெயிட்டிங். மக்களே, நம்ம ரோஜாவும் கண்மணியும் எப்படி நம்ம கூட ஒன்னா சேர்ந்து ஒரே அபார்ட்மெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம்ன்றத நீங்களும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன? ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன, கவர்மெண்ட் ஏமோஜில ரோடு போட்டிருக்காங்க, முன்னாடி தானே போட்டிருக்காங்க. ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க. என்னமோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, உனக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்கு, லீவ் போட்டு வர அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எதுக்கு லீவ் போட்டு வரேன்னு தெரிஞ்சுக்கலாமா? Yeah, that's what I'm asking. This is my project. என்னோட ப்ராஜெக்ட் நான் பார்த்துக்குவேன். நீங்க எதுக்கு மோன் எங்க கூட வரீங்க? நூடுல்ஸ், உனக்கு ஒரு விஷயம் புரியல. லண்டன்ல நீங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், கட்டின புருஷனை வேற ஒரு பொண்ணு கூட தனியா அனுப்பவே கூடாது. அதனாலதான் காலேஜ்க்கு லீவ் போட்டு வரேன். இப்ப புரிஞ்சுதா? No, I can't understand your Tamil. Please speak slowly. ஏண்டி, 2 minutesல ரெடி ஆயிடுவேன்டா உனக்கு நூடுல்ஸ்னு பேர் வச்சேன். இவ்ளோ ஸ்லோவா இருக்க? பேசாம உனக்கு பிரியாணின்னு பேர் வச்சிருக்கலாமோ? ஏண்டி அவளை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பாவண்டி அவன். What noodles? What biryani? I can't understand. புரியலனா மூடிட்டு உட்காருடி. நோயின்னு இவ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ச்சே. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓமோஹோந்தா. இப்ப எதுக்கு இந்த மனுஷன் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு? இருங்க. என்னாச்சுமா? இப்ப எதுக்கு நீங்க கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்க அட்ஜஸ்ட் பண்ணேன். ஏன்? அதுக்கு தான் 2 பக்கமும் சைடு மிரர் கொடுத்திருக்காங்கல்ல. ஏன் சார் ஃப்ரண்ட் மிரர்ல தான் பாப்பீங்களோ? ஐயோ இல்லம்மா, அது பின்னாடி இருந்து ஸ்ட்ரைட்டா வர வண்டியெல்லாம் ஃப்ரண்ட் மிரர்ல நல்லா தெரியுமே தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஓகே. அது என்ன பாட்டு? ஏன் சார் பாட்டு பாடாம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களோ? லூசா நீ? ஏதோ தோணுச்சுன்னு பாடினேன். எனக்கு இந்த உலகத்துல பாடக்கூடவா சுதந்திரம் இல்ல? பாட்டு பாடலாம், அதுக்குன்னு சிச்சுவேஷன் சாங் பாடுற மாதிரிலாம் இருக்கு. ஒன்னும் சரியில்லை. நீங்க என்ன பாட்டு பாடுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓ முகம் தான் பாடினேன். இப்போ அதுல என்ன சிச்சுவேஷன் சாங் இருக்கு? அதுல ஒரு சிச்சுவேஷன் சாங் இருக்கு. நான் எதையும் நினைச்சு பாடல. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத நிலா, ப்ளீஸ் பேசாம வா. உண்மையை சொல்லட்டா, அவ வந்ததுல இருந்து நீதான் அவளுக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்க. அவ அமைதியா தான் உட்கார்ந்துருக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? பாத்துட்டு தானே இருக்கேன். வந்து இறங்குனதுல இருந்து ஏர்போர்ட்லயே அசிங்கப்படுத்தினா. உங்க 2 பேருக்கும் பொருத்தமே இல்ல, நீ அவங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு. அது உங்களுக்கு பெருசா தெரியல. அப்புறம் கம்ப்யூட்டர்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தோள் மேல கைய போட்டுட்டு நிக்கிறா, டவுட் கேக்குறாளாம் டவுட். அது உங்களுக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு காலையில நான் ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆதி, என்ன வெளியே கூட்டிட்டு போன அவ சொன்னால, அதுக்கு நான் உங்க கூட வரதுதான் உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல? அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லல. தெரியாம கேட்டுட்டேன், விட்டுடு. இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், சரியா? நெஞ்சில அந்த பயமும் மனசுக்குள்ள நிலாவும் இருக்கணும். என்ன அப்போ கண்ணுல கருப்பாம்பூச்சி இருக்கணும். கேக்குறத பாரு. கலுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் வாழ, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ. காற்றே வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய்.